அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, இன்றைய பதிவு வருட பலன்கள் அல்ல. ஒவ்வொரு கிரகத்தினுடைய பெயர்ச்சியினுடைய பலன்களும் கிடையாது. இன்னைக்கு நான் சொல்ல போகிறது உங்களுடைய ஜாதக கட்டத்தினுடைய பலன்கள். ஆமாங்க. இந்த பலன் பிறப்பு முதல் இறப்பு வரை உங்களுக்கு நிச்சயம் 100% பொருந்தும். அதிலும் குறிப்பிட்ட ஒரு 4 விதமான பலன் உங்களுடைய ஜாதக கட்டத்தின்படி நிஜமாக 100% நடக்கக்கூடிய பலன். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் சனிவனுடைய வக்கர பேச்சு பலன்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கல சேனலில் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல மீனராசி. மீனராசின்றது உங்களுக்கு தெரியும், உங்களுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி. மீன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். முதல்ல மேச ராசிலேருந்து 12ஆம் வீடா கடைசி ராசியாக வர்றது தான் மீன ராசி. முதல்ல இந்த 12ஆம் வீடு அப்படின்றது விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம் ஜோதிட ரீதியாக சொல்லப்படுவது. அதனாலேயே மீன ராசியில் 3 நட்சத்திரம் இருக்கும், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. 3ல் நீங்கள் எந்த நட்சத்திரம் பிறந்திருந்தாலும் இப்போது நான் சொல்லக்கூடிய பலன் உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு. 12ஆம் வீடாக உங்கள் ராசி வருது. அப்போது உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாடு, வேறு ஒரு மாநிலம், அதை பிறந்த வீட்டை பிரிந்து புகுந்த வேறு ஒரு லாங்கான ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய வேறு ஒரு ஊரில் போய் ஒரு பிழைப்பு, ஒரு வேலை, தொழில் பார்த்து செட்டில் ஆகிறது. அதுக்குண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக வரும். பிறந்த ஊர்லேயே இருந்து நீங்கள் முன்னேறக்குண்டான வாய்ப்புகள் குறைவாகத்தான் உங்களுக்கு வரும். இது முதல் விஷயம். இரண்டாவது, ஒரு திருமண வாழ்க்கையாகவே இருக்கட்டும், நெருங்கிய உறவில் முடிப்பதை விட அந்நியத்தில் முடிப்பது சிறப்பான முறையில் இருக்கும். சரிங்களா? அதிலும் குறிப்பிட்டு நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்போ கண்டிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேறு மாநிலத்திலும் வெளிநாட்டிலும் வேலை பார்த்தால் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் மிகப்பெரிய அளவு இருக்கும். நிரந்தரமான ஒரு சம்பள உயர்வு, நிரந்தரமான ஒரு உத்தியோகம் அமையும். இதை முதல் தேவை புரிஞ்சுங்க. மேலும் மீனராசிக்கு அதிபதியான குரு பகவான் 10ஆம் வீடான, அதாவது மீனராசிலேருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா 10ஆம் வீடாக வரும் தனுசு ராசி, அதற்கும் அதிபதி குரு பகவான் தான். அப்போ இந்த மீனராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் பண்ணி நம்ம பிஸ்னஸ் பண்ணி வாழ்க்கையில் நம்ம உட்காந்துடணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுகள் எப்போவுமே அந்த எண்ணம் தோன்றி கொண்டு இருக்கும். ஆனால் அதுவே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நீங்கள் தொழில் பிஸ்னஸை தொடங்கினாலும் நீங்கள் ஒரு தொழிலாளர்கள் இருந்து அந்த வேலையை பார்ப்பீங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான வாய்ப்பு உண்டுன்னா, பரம்பரை தொழில் அல்லது தாய் தந்தையர் உருவாக்கி கொடுத்த தொழில் மற்றும் அரசியல் சம்பந்தப்பட்ட அல்லது இரும்பு சம்பந்தப்பட்ட ஏதேனும் தொழில் வகைகளை செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இந்த இன்டர்நெட் சர்வீஸ் சேவை சம்பந்தமான விஷயங்கள் மற்றும் சிவில் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட்டு, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலைவாய்ப்பு. இந்த மாதிரியான ஒரு தொழில் அல்லது அதனை சார்ந்த வேலைகள், தொழில் மற்றும் விஷயங்கள் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ஜாதகத்தின் ரீதியாக, உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் ரீதியாக. மேலும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறப்பதில் முதல் இறப்பு வரை இந்த இடைப்பட்ட காலத்தில் உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒரு நபர் அரசியலில் தொடர்பு ஏற்படுத்துவார்கள். அந்த அரசியலுக்கு நீங்கள் உதவி பண்ணுற ஒரு சூழ்நிலையும் உருவாகும். இந்த ஒரு நிலைப்பாடுகள் நிச்சயமான முறையில் உண்டு. இப்போது நான் ஏற்கனவே சொன்ன 4 விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால். இதில் முதல் விஷயம் பரம்பரை சொத்து அல்லது பரம்பரை நகை, பூர்வீக சொத்துக்கள் முதல் விஷயமாக வந்து சேரும். அதுலேருந்து மாற்று கருத்தம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியான சனி பகவான் உங்களுடைய மீன ராசிக்கு 11ஆம் வீடான மகரத்திற்கும் 12ஆம் வீடான கும்பத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். நீங்கள் எங்கே வேணால் போய் வேலை தொழில் பார்க்கலாம். ஆனால் இறுதி காலகட்டத்தில் பூர்வீக ஊர், சொந்த பந்தங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு தான் உண்டு. இறுதி காலகட்டத்தில் வச்சுருந்தீங்க. பூர்வீக சொத்து, பரம்பரை சொத்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைத்தே தீரும். அல்லது பரம்பரை தொழிலாவது நீங்கள் பார்ப்பீங்க. இரண்டாவது, சினிமா அல்லது அரசியல். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கண்டிப்பாக அந்த தொடர்பை ஏற்படுத்தே விடுவார்கள். இந்த சினிமா அல்லது அரசியலில் மிகப்பெரிய பிரபலமானதுக்கு, செய்தி ஊடகங்கள் பிரபலமானதுக்கு நிச்சயம் வாய்ப்புண்டு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள். நீங்கள் அதற்கு உதவி செய்து அதனுடைய தொடர்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீங்க. மூன்றாவது விஷயம், கண்டிப்பாக கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் கடமையாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகும். நீங்கள் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற வேண்டிய சூழ்நிலை பல நேரத்தில் வந்து சேரும். கூடுதல் பொறுப்புகள், அதாவது உங்கள் அம்மா அப்பா செய்யாத ஒரு விஷயத்தை கூட நீங்கள் உங்கள் கூட பிறந்ததுக்கு செய்ய வேண்டிய கடமை பொறுப்புகள் வரும். இது உறவுகளில் மட்டுமல்ல, ஒரு கம்பெனியில் நிறுவனத்தில் நீங்கள் வேலை பார்த்தா கூட புதிய பொறுப்புகள் உங்கள் தலை மீது சுமத்தப்படும். அந்த தலைமையை ஏற்று சில நிர்வகிக்கக்கூடிய தன்மை நீங்கள் உருவாங்க. அதனால் கௌரவம், பெயர்ப்புகள், உங்களுடைய திறமை வளரும்.
ஸோ 4வது விஷயம், கண்டிப்பாக அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் வேலை, டிரான்ஸ்போர்ட், ரயில்வே டிபார்ட்மெண்ட், சென்ட்ரல் மத்திய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை தொழில் அமைவதற்கு யோகம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தை தவறாமல் நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதுவும் குறிப்பாக புதன் திசை மற்றும் சுக்கிர திசை காலகட்டங்களில் அதுக்குள்ள வாய்ப்பு அதிகம் வரும். பயன்படுத்திங்க, விட்டுறாதீங்க. இந்த 4 விஷயமும் உங்களுடைய ஜாதக கட்டத்தின் ரீதியாக உங்களுடைய மீன ராசிக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு இந்த பலன் கண்டிப்பாக 100% நடக்கும். ஸோ வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை விட்டுறாதீங்க, பயன்படுத்திங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.